அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அபி அவ்ளோ சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. ராகவ் அப்படியே பார்த்து ரசிக்கிறாரு. "என்ன அபி இவ்ளோ சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த வேல கொண்டு வந்து அந்த முரளியோட நாக்குல குத்தணும்னு தோணுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. "நீ தான் அபி ரொம்ப நேத்து ஃபீல் பண்ணல்ல, அவன போட்டு குத்தணும், நாக்குல அப்படியே வேல் குத்தணும்னு சொன்னல்ல, அதனால தான் இந்த வேல நான் எடுத்துட்டு வந்தேன்." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அத கேட்டோனே அபி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வேல பார்த்த உடனேயே அவனோட முகம் எப்படி தெரியுமா இருந்தது? அப்படியே பேய் அறைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு அபி சொல்றாங்க. ராகவும் அப்படியே சிரிக்கிறாரு. ஆனா அவனுக்கு இருக்கு. இன்னைக்கு பாட்டி குத்த வேணான்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு அவன் கோயிலுக்கு வரட்டும். இத விட நல்லா பெருசா அப்படியே வேல வாங்கி அப்படியே நாக்குல குத்தி விட்டுறலாம் அப்படின்னு அபி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவன் மாட்டுவான். அந்த நாக்கு தானே பொய் சொல்லுச்சு. என்ன ஏமாத்துச்சு. எல்லாமே பண்ணுச்சு. அவன் இருக்கவே கூடாது. அவனுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவன ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அபி சொல்றாங்க. அபி, உன்னோட கோவம் எனக்கு நல்லா புரியுது. நேரம் கிடைக்கட்டும். நல்லா பெரிய விலை வாங்கி அப்படியே நல்லா நங்கு நங்குன்னு குத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அபி பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சிரிப்பு சத்தம் கேட்டோனே அங்கருந்து ஆகாஷ், அனு 2 பேருமே வராங்க. வந்து பேசுறாங்க. "என்ன அபி, நீ சிரிக்கிறது அங்க வரைக்கும் கேட்குது. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அனு. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவன் இருக்கான்ல அந்த முரளி, அவன் மூஞ்ச நீ பார்த்தியா? எப்படி இருந்துச்சு பார்த்தியா? அவனுக்கு நல்லா வேணும். கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நல்லா வேல வச்சு நல்லா குத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏன் குத்த முடியல தெரியுமா? அந்த முருகருக்கே புடிக்கல அப்படின்னு அனு சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேட்குறாரு ராகவ், "இங்க பாரு அபி, நாளைக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கரெக்ட்டா வந்துருவாங்களா? நம்ம சொன்ன மாதிரி நடிப்பாங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. "அதெல்லாம் கண்டிப்பா நடிப்பாங்க. நல்லா சூப்பரா நடிப்பாங்க" அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்ன அபி, எல்லாமே கரெக்ட்டா சொல்லிக் குடுத்துட்டு வந்துட்டியா?" அப்படின்னு அனு கேட்குறாங்க. நான் சந்திராக்கா அவங்ககிட்ட எல்லாமே கரெக்ட்டா சொல்லிட்டேன். காலையில நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த முரளிக்கு இருக்கு. அவனுக்கு இருக்கு. அவன விடவே கூடாது." அப்படின்னு அபி சொல்றாங்க. "எப்படி ட்ரெய்னிங்லாம் கரெக்ட்டா குடுத்தியா? என்ன பேசணும்னு?" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் சொல்றாரு. "ஆ அதெல்லாம் சூப்பரா ட்ரெய்னிங் குடுத்துருக்கேன். எப்படி பேசணும்? என்ன பண்ணணும்? எல்லாமே நான் பண்ணிட்டேன்." அப்படின்னு அபி சொல்றாங்க. அத கேட்டோனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. "அப்ப நாளைக்கு சூப்பரான கச்சேரி இருக்கு. ஜாலியா இருக்கும்." அப்படின்னு அனு, ஆகாஷ், அபி எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆமா. நாளைக்கு ஜாலியா இருக்கும். ஆனா அவன் முகத்த பார்க்கணுமே. அவன் திருட்டு மூஞ்சி. அவன் கண்டிப்பா உண்மைய சொல்லணும். சொல்ற வரைக்கும் அவன விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. முரளி அப்படியே வெளிய நின்னுட்டு இருக்காரு. வெளிய நின்னுட்டு இருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க. அங்கருந்து வராங்க சுந்தரி. "என்ன பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு போல." "ஆமா அத்த, ஆமா. எனக்கு கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. என்னால தாங்கவே முடியல. அந்த ராகவ் இருக்கான்ல, அவன நல்லா அப்படியே கொதிக்கிற அந்த எண்ணெய் சட்டியில போட்டு அப்படியே அவன உள்ள போட்டு அப்படியே முக்கு முக்குன்னு முக்கிடலாமா?" அப்படின்னு சொல்றாரு முரளி. "ஐயோ முரளி, நல்ல நேரம் கிடைக்கும். இரு. அவங்கள கண்டிப்பா பழி வாங்கலாம்." அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "என்ன அத்த, என்ன அதுவரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா?" "அப்படிலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. இன்னும் 2 மாசத்துல அஞ்சலிக்கு குழந்தை பொறந்துரும். அதுக்கப்புறம் அமைதியா இருக்கவங்கலாம் அப்படியே எரிமலை மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கத்துறாரு. "இங்க பாரு, கத்தாத, இரு, யோசி, ஏதாவது ஒண்ணு பண்ணு." "என்ன என்ன யோசிக்க சொல்றீங்க? 4 பேரும் சேர்ந்து சிரிக்கிற சத்தம் இங்க எனக்கு கேட்குது. அப்போ உங்க பையனும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். எல்லா பிளானும் போட்டுட்டு இருக்கான். உங்க பையன அடக்கிறதுக்கு துப்பு இல்ல. இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனக்கு கோவம் வந்தது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி கத்துறாரு. "இரு, இரு, இரு. அவன விடு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம்னு யோசி. அபிய பிரிக்கணும். எப்படியாவது பிரிக்கணும், பிரிக்கணும், பிரிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு முரளி கத்துறாரு. "சரி, அஞ்சலி குழந்தைய என்ன பொறக்க விட போறியா?" அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. "அது எப்படி அத்த விட்டுருவேன்? விட்டுருவேனா? ஏற்கனவே பிரேக் ஒயர் அப்படியே பிச்சுட்டேன். ஆனா அந்த குழந்தை தப்பிச்சிடுது. இனிமே கண்டிப்பா உயிரோட இருக்காது. அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரவே வராது. நான் வர விட மாட்டேன்." அப்படின்னு முரளி சொல்றாரு. "சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். அந்த பிளான் எல்லாம் கரெக்ட்டா போடு. சரியா? நீ தேவையில்லாத டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. இங்க பாரு, டென்ஷன் ஆனா ஒரு வேலை கூட ஆகாது." அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி. "இல்ல, எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அந்த அபிய ராகவ் நம்ப ஆரம்பிச்சுட்டான்னு நான் நெனைக்கிறேன். அதனால தான் அவன் ஒரு ஒரு விஷயமும் அப்படியே கரெக்ட்டா பிளான் பண்ணி மூவ் பண்றான். பாத்தீங்களா? பாத்தீங்களா? அவன் வேல கொண்டு வந்து என் நாக்குல குத்துறதுக்கு வரான். என் நாக்குல குத்திட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆனா என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு அப்படியே மொட்டை அடிச்சு, கரும்புள்ளி, அந்த செம்புள்ளி இதெல்லாம் குத்தி கழுத்து மேல கூட ஊர்வலம் விட்டுருவான். அப்படியாப்பட்டவன் தான் அவன். அவன விடக்கூடாது அத்த." அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கத்துறாரு. "நீ எதுக்கு இந்த அளவுக்குலாம் யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்நேரம் அந்த வேல மட்டும் என் நாக்குல குத்தியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு எவ்ளோ வலிச்சிருக்கும். என்னால தாங்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி கத்துறாரு. "சரி, சரி, சரி. நீ கத்தாத, சரியா? அப்படிலாம் நடக்கவே நடக்காது. நம்ம பிளான நம்ம கரெக்ட்டா போடலாம்." அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி.
என்ன பிளான் போடுறது? எது போட்டாலும் ஏதாவது ஒண்ணு ஆகுது அப்படின்னு முரளி சொல்றாரு. நீ சொல்றது என்னவோ உண்மதான். நம்ம எந்த பிளான் போட்டாலும் கடைசியில அது சொதப்பிடுது. நீ இனிமே பிளான் போடும்போது பார்த்து கரெக்ட்டா போடு அப்படின்னு சொல்றாங்க. அத்த நீங்களும் யோசிங்க. நானும் யோசிக்கிறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அந்த அபி, ராகவ்க்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வரணும். ஆனா அவங்க 2 பேரும் அவ்ளோ ஒத்துமையா இருக்காங்க. ஒருத்தர விட்டு குடுக்கவே மாட்றாங்க. அவ்ளோ ஒரு சந்தோஷம். என்னால முடியல அத்த. என்னால முடியல. அவங்கள பார்க்கவே என்னால முடியல. எனக்கு கோவமா வருது அப்படின்னு முரளி சொல்றாரு. நான் மறுபடியும் உன்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். நீ கோவப்படாத. நீ கோவப்பட்டனா ஒரு விஷயம் கூட நடக்காது. நமக்கு கிடைச்சிருக்க அந்த கடைசி சான்ஸ நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். புரியுதா? நீ தேவையில்லாத டென்ஷன் ஆயிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிட்ட சுந்தரி சொல்றாங்க. சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன். இத பாரு நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கோம். உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் போறேன். நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து முரளி அப்படியே போறாரு. ஐயோ கடவுளே! இவன் என்ன பண்ணுவானே தெரியல. என்ன அதுவும் என் பையன வேற சொல்றான். என் பையன ஏதாவது பண்ணிட போறான். கடவுளே! இவன் வேற அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஏன் தான் இப்படி பண்றானோ ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. ஐயோ! இந்த முரளிகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்ளோ கோவம் வருது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அபி, ராகவ், பாட்டி எல்லாருமே சேர்ந்து ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அங்க முரளியும் இருக்காரு. அப்படியே வராங்க. அபியோட அம்மா, அப்பா, அத்தை எல்லாருமே வராங்க. பார்த்தோனே அபி, அனு எல்லாருமே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டியும் கேட்குறாங்க என்ன உடம்புலாம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல அப்படின்னு அபி கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ராகவும் ஆகாஷ் 2 பேருமே பேசிக்கிறாங்க. பார்த்தீங்களா அபி எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? முன்னாடியே போய் அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. அப்படியே பார்க்குறாரு ராகவ். என்னப்பா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுப்பா எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இல்லை அஞ்சலி வந்து நிறமாசமா இருக்காங்க. அம்மா வீடுன்னு எதுவும் இல்லை. என்னோட பொண்ணு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருந்தால் எங்களுக்கு போதும். நாங்கள் என் பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அஞ்சலி எல்லாருமே பார்க்குறாங்க. முரளியும் சுந்தரியும் யோசிக்கிறாங்க. இல்லையே இது ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக பார்க்குறாரு. அப்படியே அஞ்சலியும் பார்க்குறாங்க. என்னம்மா எங்கள் வீட்டுக்கு வரியா நீ அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நான் வரேன். நீங்களும் எனக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி தான். கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டா நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அத்தை அபியோட அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறோம். தேவையான எல்லாமே கரெக்டாக சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நாங்கள் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிடுவோம். அஞ்சலி அக்கா என்ன டைம் என்ன சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபி அப்படியே ஒரு 4, 5 புள்ள பெத்த மாதிரியே பேசுறா. இவ சொல்றத நாம கேட்கணுமா அப்படின்னு அவங்க அத்தை அப்படி கிண்டலா பேசுறாங்க. என்ன அத்தை இப்படி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு அபி சொல்றாங்க. பின்ன வேற என்ன பேசுவாங்க? எங்களுக்கு தெரியாதா? புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு என்ன தரணும் எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் எங்களுக்கு நீ பாடம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சுந்தரிக்கு கடுப்பாக இருக்குது. அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன இது இவங்க எதுக்காக வந்து தேவையில்லாத அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா நீ வந்து கூப்பிட்ருக்க நீ கண்டிப்பாக நீ கூட்டிகிட்டு போ அஞ்சலியை அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலி போகிறாங்க. அபி அனு எல்லாருமே நல்லா இருங்க நான் போயிட்டு வரேன் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்போம். யாருமே நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு சிவராமன். சொல்லிவிட்டு அங்கேருந்து அஞ்சலி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. அஞ்சலி அக்காவை ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. இனிமேல் பிரச்சனையே கிடையாது. அடுத்தடுத்த பிளான் எல்லாமே சூப்பராக பண்ணணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ராகவ் அப்படியே பார்க்குறாரு. நீ சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அபி. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே எழுந்து வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. எல்லாரும் குட் மார்னிங் சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அனு ஆகாஷ் அபி ராகவ் 4 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காலைல டைம் ஆயிடுச்சு வந்துருவாங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. அதெல்லாம் கரெக்டாக வந்துருவாங்க. நான் இப்போ தான் ஃபோன் பண்ணேன். அவங்க நம்ம வீட்டு வாசலாண்ட வந்துட்டாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க அப்படியே வராங்க. வந்தோடனே மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டே வராங்க. கூப்பிடும்போது யார் அது மச்சான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டு வாசலில் வந்து அப்படியே நிற்கிறாங்க. மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்படியே உள்ளே போகிறாங்க. எல்லாருமே பின்னாடியே போகிறாங்க. போன உடனே அப்படியே முரளியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மச்சான் மச்சான்னு கூப்பிடுறாங்க. அப்படியே கோவமாக வருது. நீ எதுக்கு என்ன வந்து மச்சான்னு கூப்பிடுற அப்படின்னு முரளி சொல்கிறாரு. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட, என் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவ, நான் தான் உனக்கு எல்லான்னு சொல்லுவேன், இப்போ என்ன மச்சான் இப்படி பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே முரளி சுந்தரி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. உன்னை எனக்கு யாருன்னே தெரியல, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே சொல்கிறாங்க, ஐயோ மச்சான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க, எல்லாம் மறந்துடுச்சு, நாங்கள் என்ன மச்சான் என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அப்படியே சிரிக்கிறாரு. ராகவ் அபி எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. சிரிப்பு அடக்கவே முடியல. எல்லா பிளானும் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு உன்னெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன மாப்பிள்ளை என்ன இது என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எனக்கும் ஒன்றுமே புரியல, நான்லாம் இவங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு. இங்கே பாருமா நீ தப்பான வீட்டுக்கு வந்துட்டியான்னு யோசிச்சு பாரு, இவரே எங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாப்பிள்ளையா? ஐயோயோ என் கூட வாழணும்னு சொன்னாரே, நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுற்றினாரே, இப்படி விட்டுட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. இங்கே பாரு என்ன ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருந்தால் தான் நீ பேசணும், ஆதாரம் இல்லாமல் உன் வாய்க்கு வந்து பிள்ளைங்க வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட, ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நான் பேசுவேனாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ ஆதாரமா, என்ன பிளானே தெரியலையே, யாரோ ஒரு பொம்பளை வந்து எனக்கு வந்து மச்சான்னு கூப்பிடுது, தெரியும்னு சொல்லுது, ஏமாத்திட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு. என்னம்மா என்ன ஆதாரம் நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் இவர் வந்து ஒரு வக்கீல், அது மட்டும் இல்லை எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், தேவையில்லாத நீங்கள் பழி போடாதீங்க அப்படின்னு ராகவ சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நான்லாம் வேணும்னு பழி போடலை, நான் அந்த தெய்வம் தான் எனக்கு எல்லாத்துக்கும் தோணேன், அந்த ஈஸ்வரி அந்த கடவுள் தான் எனக்கு தோணேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, நான்லாம் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் நான் எந்த தப்பும் பண்ணலை, உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஏமா பொய்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரியும் மிரட்டுறாங்க. ஆமாம் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னல, ஃபஸ்ட்டு அதை எடுத்து காட்டு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. இருங்க கண்டிப்பாக என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. பாட்டியும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் அந்த சந்திராவும் பக்கத்தில் முரளி 2 பேரும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஃபோட்டோ காட்டுறாங்க. கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ என்ன இது இவன் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. முரளியும் வாங்கி பார்க்குறாரு. இல்லை நான் இவங்களை வந்து பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. ஐயோ கடவுளே, ஞாபகம் மறதின்னு வேற நான் சொல்லிட்டேன், நான் சொல்கிறது இங்கே யாரும் கேட்கவும் மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு முரளி அப்படியே கடுப்பாக இருக்காரு. எல்லாருமே வாங்கி பார்க்குறாங்க. அப்படியே ராகவ் வாங்கி பார்க்குறாரு. அபி அனு ஆகாஷ் எல்லாருமே வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்னம்மாமா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, நான் பண்ணவே இல்லை, இந்த ஃபோட்டோ எல்லாமே தப்பாக தான் இருக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. என்ன நீங்கள் தப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க, பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபி உனக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது, அதனால் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கடுப்பாகிறாரு. இங்கே பாருமா இதெல்லாம் நம்ப முடியாது, நீ போ வெளியே அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்னை மட்டும் நீங்கள் வெளியே போக சொன்னீங்க, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. என்னம்மா இங்கே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அந்த சந்திரா அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இவர் தான் என்னோட மச்சான், என் மச்சானை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அவர் என்னை ஏற்றுக்கணும், அவரையும் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னம்மா இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மச்சான் எனக்கு தான், என் மச்சான் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான்லாம் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே எதுவுமே பண்ணவே முடியல. இங்கே பாருமா கொஞ்சம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டு நான் கரெக்டான ஒரு ஆதாரத்தை எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நான் இதை விட ஆதாரம் எங்கே போவேன், நான் இந்த ஆதாரம் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. இங்கே பாருமா இந்த ஃபோட்டோலாம் இப்போலாம் வந்துட்டு அவங்களே நிறைய மாற்றி பண்ண முடியும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. எங்கள் மாப்பிள்ளை இப்படி சொல்கிறாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஐயோயோ மச்சான் இப்படியா பேசுவீங்க, அப்படிலாம் நீங்கள் பேசவே பேசாதீங்க, என் மேலே எவ்வளோ உயிரை வச்சுருந்தீங்க, உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசமாக இருக்கேன், ஏன் மச்சான் இப்படி போய் சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அப்படியே கத்திட்டு இருக்காங்க. நான்லாம் போக மாட்டேன் இந்த வீட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க.
எல்லாருமே உள்ளே போகிறாங்க. பாட்டி எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அபி, ராகவ் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. சூப்பர், நீ கூட்டிகிட்டு வந்தவங்க நல்லா நடித்தாங்க, நல்லா இருந்தது. அது அப்படியே நம்புற மாதிரியே இருந்தது. இதை இப்படியே கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அனு, ஆகாஷ் 2 பேருமே அவங்களும் உள்ளே போய் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க அந்த அக்கா. இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு அப்படி நினச்சி கூட பார்க்கவே இல்லை. பாட்டியே நம்பிட்டாங்க. நல்ல வேளை அவங்க இங்கேயே தங்கிட்டாங்க. எப்படியாவது இந்த இருக்கிற ஒரு வாரத்தில் அவன் வாயாலேயே அவன் உண்மையை சொல்லணும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவான் அனு, அவன் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காராங்க. அங்கே முரளியும் வந்து அப்படியே உட்கார்றாரு. என்ன மச்சான் இப்படி சாப்பிட்றீங்க? எப்படி சாப்பிடுவீங்க தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வச்சுருக்கேன். நல்லா சாப்பிடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே சந்திரான்றவங்க அப்படியே ஊட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே கடுப்பாக்குறாங்க. பாட்டிக்கு கோவமாக வருது. எதுக்காக இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா தெரியல. இங்கே பாருங்கள், எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே போட்டு அப்படியே கோவமாக எழுந்து போகிறாரு. என்ன மச்சான் சரியாக சாப்பிடாம போகிறீங்க? ஐயோ மச்சான், நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, என்னால் தாங்க முடியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அப்படியே பின்னாடியே போகிறாங்க. கோவமா வருது முரளிக்கு. கையை கழுவிட்டு, ஏய் நீ பண்ணுறதெல்லாம் பொய் தானே? எதுக்காக இங்கே வந்து மச்சான் மச்சான்னு சொல்லி என்னை உயிர் எடுக்கிற? உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, யார் உன்னை அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தோடு அப்படியே கழுத்தை நெரிக்க போகிறாரு. ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்திரா கத்துறாங்க. நான் என்ன பண்ணேன்? உண்மையாகவே நீங்கள் என்னை விரும்புனீங்க, அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் பொய்யா சொல்லிட்டுருக்க, நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் இரு, என்னையே ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கர கோவமாக உள்ளே போகிறாரு. அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அபியோட அம்மா, அப்பா, அத்தை 3 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. இங்கே பாருமா, இது உன்னோட வீடு தான், நல்லா புரிஞ்சுக்குவோம். வீட்டில் நீ எப்படி இருப்பியோ அப்படி தான் இங்கே இருக்கணும். உனக்கு ஏதாவது வேணும்னா எங்கள் கிட்ட கேளு, கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது? எல்லாமே நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னவோ அம்மா வீட்டுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க. அபியோட அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டா கண்டிப்பாக இந்த நேரத்தில் சாப்பிட்டுடணும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அப்படி நீ சாப்பிடல அப்புறம் குழந்தைக்கு காதில் இதுதான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கண்டிப்பாக எனக்கு எது வேணுனாலும் நான் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ருவேன். நான் அதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி, உன்னோட வயிற்றில் இருக்க குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நீயும் சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷமாக இருந்தால் தான் வயிற்றில் இருக்க குழந்தை அவ்வளோ ஆரோக்கியமாக பிறக்கும். அதனால தான் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க தெரியுமா? இப்படி ஒரு முறை எதுக்கு வந்து தெரியுமா? நம்ம புகுந்த வீட்டில் இருக்கும்போது நிறைய ஒரு மாதிரி டென்ஷன், கோவம் இதெல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் வரவே கூடாது. அம்மா வீட்டில் இருந்தால் அந்த பொண்ணுங்களுக்குள்ளே பிறந்த இடத்துல இருக்க அந்த சந்தோஷம் அப்படி இருக்கும். அந்த சந்தோஷமே அந்த குழந்தை நல்லா இருக்கும். அதனால தான் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. எனக்கும் புரியுது, நீங்களும் அம்மா அப்பா மாதிரி தானே என்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. நீ சந்தோஷமாக இருக்கணுமா, அது எங்களுக்கு போதும். இந்த ஒரு வாரம் உனக்கு பிடிச்சது எல்லாம் நீ சொல்லு, நான் எழுதிக்கிறேன், எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அபியோட அம்மா சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கே தெரியும் எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு. நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை டேஸ்ட்டாக தான் செய்வீங்க, நான் அதை அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா நீ, சரி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. முரளி அப்படியே டென்ஷனாக போகிறாரு. போய் அப்படியே கார்டனில் நின்றுட்டுருக்காரு. என்ன இந்த நேரத்தில் இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. நான் இங்கே நிற்காம வேறு எங்கே நிற்க முடியும்? நான் என்ன ரூம்குள்ளேயே போக முடியும்? அதுவும் அந்த ஏதோ ஒரு பொம்பளை வந்து என்னோட உயிரை அப்படியே எடுக்குது. மச்சான் மச்சானை கூப்பிட்டு தாக்க அறக்குது. அது மட்டும் கிடையாது, எனக்கு சாப்பாடெலாம் வேறு ஊட்டத்துக்கு வருது, எனக்கு கோவமாக வருது. என்னால் தாங்கவே முடியல. யாரோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. எனக்கும் அப்படி தான் தோடுது. ஆமாம், யாரோ ஒரு பொம்பளை திடீர்னு வந்து உன்னை மச்சான்னு கூப்பிடுது, பழகனான்னு சொல்லுது. இது எல்லாமே தப்பாக இருக்கே அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. ஒரு வேளை அபியோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, என்னை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அஞ்சலி எதுக்காக அபியோட அம்மா அப்பா வந்து திடீர்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முரளி. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பொம்பளை வேற வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன ஒரு இடத்துல கூட நடக்கவே விட மாட்டேது. மச்சான் என் பின்னாடியே வருது, எனக்கு கோவமாக வருது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்குது, உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டென்ஷன் வந்துகிட்டே இருக்குது? எதுவுமே புரியலையே. ஒன்று அபி, ராகவ் 2 பேரும் சேர்ந்து உன்னை டென்ஷன் பண்ணுறாங்க, இல்லைனா இப்போ புதுசாக ஒரு பொம்பளை வந்துக்குது, அதுவும் அந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் உன்னை மச்சான் தான் கூப்பிடுது. அதை கேட்கும் போதே அப்படியே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. உங்களுக்கே கடுப்பாக இருக்கே, எனக்கு எப்படி இருக்கும்? அந்த பொம்பளையோட அப்படியே கழுத்தை பிடிக்க போயிட்டேன்.
அப்படின்னு முரளி சொல்றாரு. அத கேட்டோனே சுந்தரி சொல்றாங்க, "ஐய்யய்யோ! நீ ஏதாவது பண்ணிட போற" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன பண்றது பின்ன? எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திட்டு எனக்கு சாப்பாடு ஊட்டுனா, அத கொலை தான் பண்ணணும்" அப்படின்னு முரளி சொல்றாரு. "இங்க பாரு தேவையில்லாதலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காத சரியா? உன்ன வந்து அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அத கண்டுபிடி. அத விட்டுட்டு நீ கோவப்படாத. நீ கோவப்பட்டனா ஒரு விஷயம் கூட நடக்காது. நான் எத்தனையோ வாட்டி உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ கோவப்படாத, பொறுமையா இருன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. "ஆமா, நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க. உங்களுக்கு இந்த இந்த கோவம்லாம் உங்களுக்கு வந்தா தான் தெரியும். என்னோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். நான் எவ்வளோ கடுப்பாகுறேன், எவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு முரளி சொல்றாரு. "விடமாட்டேன். கண்டிப்பா விடமாட்டேன். இது எல்லாமே நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்றேன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போறாரு. இவன் நல்ல வழியா யோசிச்சு, எப்படியாவது இத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும் தான் இது சரியாகும். ஏன்னா இந்த பொம்பளை இப்படி ஃபோட்டோலாம் காட்டுதே, எப்படி ஃபோட்டோலாம் கிடைச்சிருக்கும்? ஒரு வேளை இவன் தப்பு பண்ணியிருப்பானா? டவுட்டா தான் இருக்கு. இவன் தான் எத எல்லாரையும் ஏமாத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க சுந்தரி. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.